வந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீர், ஆனால் என் சகோதரன் மதிக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட போது ஆவியில் கலங்கி துயரமடைந்து, அவனை இங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவரே வந்து பாரும் என்று சொன்னார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அருமையான சகோதரருடைய கணவர் திரு டான் அவர்களோடும், அருமையான இரு பிள்ளைகளோடும், குறிப்பாக அருமையான அம்மாவுடைய பெற்றோரோடும் என்றென்றும் இருப்பதாக. இந்த மரண வழிபாட்டை நாம் யாவரும் விரும்புவது கிடையாது. ஒரு வாழ்க்கையிலே ஒருவருக்கு 2 முறை ஒரு பர்சனல் சர்வீஸை சர்ச் எடுக்குது. ஒன்று வெட்டிங் சர்வீஸ், 2வது ஃபியூனரல் சர்வீஸ். 2மே பிரைவேட் சர்வீசஸ். இந்த வெட்டிங் சர்வீஸுக்கு நாம் பத்திரிகை கொடுத்து இல்லங்களுக்கு சென்று என்னுடைய மகள் திருமணத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைப்போம். எல்லோரும் மகிழ்ச்சியாக வருவோம், நடத்துகின்றவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் முதலுரை நாம் விரும்பவில்லையோ, 2வது இந்த வழிபாட்டை நம்முடைய வாழ்க்கையில் யாரும் தவிர்க்க முடியாது. அதுதான் உண்மை. திருமண வழிபாடு கூட ஒரு சிலருடைய வாழ்க்கையில் திருமணம் ஆகாதவர்களுக்கு அது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் மரண வழிபாடு என்பது இட்ஸ் காமன் ஃபார் ஆல். மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பார் என்றால் கண்டிப்பாக மரணத்தை ஒரு நாள் சந்தித்துதான் ஆக வேண்டும். அப்ப திருச்சபை அன்னாரை ஜெபித்து ஒரு சில ஆலோசனைகளை ஆறுதலாய் கூறி வழி அனுப்பது திருச்சபையின் கடமையாக இருக்கின்றது. ஆனால் இந்த வழிபாட்டை நாம் விரும்புவதில்லை. விரும்பாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வழிபாட்டை நம்மால் எடுக்க முடியாது. அந்த ரீதியிலே அருமையான சகோதரி அவர்கள் இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கின்றார் என்று விசுவாசிக்கின்றோம். ஒரு சில மரணங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் ஒரு சில மரணம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 3 நாளுக்கு முன்னதாக இதே நேரத்தில் ஒரு மரணம், ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் நடைபெற்றது 3 days பேக். அந்த மரணத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம். அந்த குடும்பத்தாரும் ஏற்றுக்கொண்டார்கள். 84 வயதிலே ஒரு அம்மா மறிக்கின்றார்கள். பேர பசங்க சூழல் இருக்கின்றது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒருவருக்கு எல்லாருக்கும் இருக்கின்றது. ஆனால் 45 வயதில் 2 சிறு பிள்ளைகளை விட்டு ஒரு தாய் இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு வெளியே செல்வது என்பது சில நேரத்தில் சொல்லலாம் கடவுள் சித்தம் எடுத்துக்கிட்டாங்க. என்னை பொறுத்தவரை இது கடவுள் சித்தம் அல்ல. சும்மா நம்ம எல்லாத்தையும் கடவுள் பேரை போட்டுக்கிட்டு கடவுள் சித்தம் அது அல்ல. கடவுள் 2 பிள்ளைகள் வாழ்க்கையை அனாதையாக்கி விட்டு ஒரு கணவனை நடுத்தரில் நிற்க வைத்து விட்டு வயது முதிர்ந்த பெற்றோர் அழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி கடவுள் சிரிப்பவர் அல்ல. இன்னைக்கு எதிர்த்தான கடவுள் சித்தம், கடவுள் தீர்மானம் மரணம் நடந்தது இல்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கின்ற நோய்கள், மனிதனுடைய பழக்க வழக்கங்கள், மனிதனுடைய ஆசையினால் குறுக்கு வழியில் எந்த அளவுக்கு வெகு வேகமாக நாம் விவசாயத்தை வளர்க்கலாம் என்று சொல்லி கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் உணவில் கலப்படம் செய்வது, இது கண்டிப்பாக கடவுள் சித்தம் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். இது கடவுள் சித்தம் என்று சொல்லுவார்கள் என்றால் அந்த கடவுள் நமக்கு தேவையில்லை. நம்முடைய கடவுள் கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவர் தான், விடுவிக்கின்ற ஆண்டவர், நம்மோடு அடையாளப்படுத்திக் கொள்கின்ற ஆண்டவர். என்ற பைபிள் எங்கேயுமே கடவுள் அளவச்சு வேடிக்கை பார்க்கின்ற ஆண்டவர் அல்ல. எங்கேயா பைபிள்ல கடவுள் அளவச்சு பார்த்திருக்காரா? 9ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு 6ஆம் வகுப்பு படிக்கிறவங்க அம்மா வேணாம் நான் எடுத்துக்கிறேன், டானுக்கு மனைவி வேண்டாம் எடுத்துக்கிறேன், வயது முந்த பெற்றோருக்கும் பொண்ணு வேணாம் எடுத்துக்கிறேன், அது கடவுளா? அப்படிப்பட்டவர் எப்படி அன்போடு நான் சொல்ல முடியும்? அப்படிப்பட்டவர் எப்படி நேசிக்கிறான்னு சொல்ல முடியும்? இல்லை. இது முழுக்க இன்னைக்கு மனிதனுடைய பேராசையினால், இன்னைக்கு மனிதனுடைய அந்த லைஃப் ஸ்டைல் மாறினதுனால உணவு பழக்க வழக்கங்கள், உணவு உற்பத்தி முறையிலே எல்லாத்திலையும் கலப்படம். சோ மனிதர்கள் செய்கிற தவறுகள் இன்னைக்கு கொடிய வியாதிகளை ஃப்ரீக்வெண்டா எல்லாருக்கும் வர வைக்குது. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்ல 350 கிலோ மீன் கலப்படை மீன் எடுத்திருக்கிறாங்க. மீன் ஃப்ரெஷ் என்று சாப்பிடுகின்றோம். நேற்று ஒரே மார்க்கெட்ல ஒரே கடையில் 350 மீன் கலப்பட மீன், ரசாயனம் கலந்த மீன்களை பறிமுதல் செய்திருக்கின்றார்கள். ஒரு ரைட்ல, ஒரு மார்க்கெட்ல. நம்ம யோசிக்கிறோம் ஃப்ரெஷ் மீன் வைக்கிறோம். இல்ல, இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் கலப்படம் என்ற பொழுது அப்போ உணவே விஷமாக மாறுகின்றது. அந்த விஷம் வியாதியாக வெளியே வருகின்றது. இதுதான் யதார்த்தம். இதை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்வதான் ஆக வேண்டும். எனவே கடவுள் சித்தம் என்று சொல்லி எல்லாத்தையும் கடவுள் மேல போட்டு நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம கண்டிப்பா வழியே கிடையாது.
இப்படிப்பட்ட சூழல்ல கடவுள் எப்படி நம்மோடு இணைபடுகிறார் என்பதுதான் வாசிக்கிற திருமறை பகுதியிலிருந்து ஒரு 3 காரியத்தை சுருக்கமாய் நான் கூறி ஜெபித்து நிறைவேற்ற ஆசைப்படுகின்றேன். தூயார் அருளை கொடுப்பாராக. என்ன சொல்ல, நம்முடைய ஆண்டவர் கண்ணீர் வடிக்க வைத்து வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கின்ற ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் என்பவர் கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவர். அதான் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் என்பவர் அன்புள்ள ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் என்பவர் நேசிக்கின்ற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் என்று சொன்னா இமை பொழுது கைவிட்டேன் ஆனாலும் அநாதி ஸ்நேகத்தை அவனை உன்னை நீட்டிக்கொள் சொல்லிட்டு நமக்கு ஆறுதல் கொடுக்கின்றார். அந்த ஆண்டவர் எப்படி கண்ணீர் வைப்பாரு? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடைபெறுகின்றது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அங்கு லாசருடைய மரணம். இதுதான் ஒரு 3 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி ஜெபித்து நிறைவேற்ற ஆசைப்படுகின்றேன். தூயார் அருளை கொடுப்பார். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு காரியங்களுக்கு 3 காரியங்களை கற்றுக்கலாம். முதலாவது, ஜீசஸ் வாஸ் வெரி ஈகர் டு ஹெல்ப் தட் ஃபேமிலி. இத்தகைய கண்ணீரோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய கடவுள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் திருமறை சொல்லுகின்ற சத்தியம். அதுதான் யாரெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் துன்பப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் கண்ணீரோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்யதான் கடவுள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். யாத்திராகமம் 10 பார்க்கும்போது மோசேயோட நினைப்பும் அதுதான். என் மக்களுடைய கண்ணீரை நான் பார்க்கவே பார்த்தேன். அவர் இடுகின்ற கூக்குரலை கேட்கவே கேட்டால் சிரிச்சிட்டு நீ போ, என் மக்களை விடுதலை பண்ணுவேன். கண்ணீரை பார்த்து வெளியே இறங்கி வருகின்ற ஆண்டவரை பார்க்க முடியும். நாயனுடைய மகன் கண்ணீரோடு அந்த அம்மா செல்லும் பொழுது அந்த அம்மா அழுதுகிட்டு புலம்பிட்டு போறாங்க. ஆனா நம்மளுடைய கண்ணீரை பார்த்து இவர் உதவி செய்ய முற்படுகின்றார். இங்க கூட பாத்தீங்கன்னா பொதுவா லாசரு இறந்து 4 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் நேரம் எங்க வந்திருக்கணும்? லாசருடைய வீட்டுக்கு வந்திருக்கணும். அவர் எங்க போறாரு? கள்ளத்தோட்டத்துக்கு போறாரு. பொதுவாக நம்ம ஒரு துக்கம் விசாரிப்பதற்காக மரணத்துக்கு பிற்பாடு துக்கம் விசாரிப்பதற்காக நம்ம வீட்டுக்கு வர வச்சுக்கோங்களேன். அம்மா அவர்களை கீழ்பாக்ஸ் அடக்கம் பண்ண போறோம். இந்த பிரேயர் மீட்டிங்லையும் டேத்லையும் கலந்து கொள்ள முடியாதவங்க யாராவது 4 நாள் கழிச்சு வந்தா கீழ்பாக் சிமெண்டிக்கு போக மாட்டாங்க. யாரும் எங்க போவாங்க? வீட்டுக்கு போவாங்க. ஆண்டவர் எங்க போறோம்? கீழ்பாக் சிமெண்டிக்கு போய் நிற்கிறாரு. வீட்டு அங்க வர சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு அந்த சோ ஈகர். ஏதாவது இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டும். வீட்டில் அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அழாத, வீட்டில் இருந்து புறப்பட்டு வெளியே வா. எங்கு உன் சகோதரனை அடக்கம் பண்ணினாய் அங்கு நான் அற்புதம் செய்வேன். எங்கு உன் சகோதரனை அடக்கம் பண்ணினாய் அங்கு நான் அற்புதம் செய்வேன். சோ இந்த பகுதியில் முதலாவது ஏசாமி ரொம்ப ஈகரா கண்ணீரோடு இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் ஆர்வம் உள்ளவராக இல்லத்துக்கு செல்ல இயேசு கிறிஸ்து கல்லறை தோட்டத்துக்கு செல்கின்றார். லாசரு எங்கே வைத்தீர்கள்? கள்ளத்தோட ஊருக்கு வெளியே தான் இருக்கும் அந்த காலத்து அந்த ஊர்லனா. சோ இன்றைக்கும் கண்ணீரோடு இருக்கிற அருமையான குடும்பத்துக்கு கடவுள் உதவி செய்ய ஆர்வம் உள்ளவராக இருக்கின்றார். இரண்டாவதாக இந்த பகுதியை வாசிக்கின்றோம். ஐடென்டிஃபை வித் தி சஃபரிங் பீப்புள். பாடுபடுகின்ற கண்ணீரோடு இருக்கின்ற மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த வசனம் முடிக்கும் போதுதான் வாசி முடிச்சாங்க. இயேசு கண்ணீர் விட்டார். 2 முறை இந்த பகுதியில் இருக்கும். இயேசு ஆவியிலே கலங்கி, இயேசு ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். Jesus was perfect human being. He was a God. Jesus is a God, but the same day was a perfect human being. அவருக்கு பார்க்கிறாரு மார்த்தால மாதிரியா ஆல்ரெடி பார்த்தோம். இவர் அழாம இருக்க முடியல. தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். நீ அழுகுறியா? நானும் அழுகுறேன். அதான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னா இல்லைங்களா, இது கடவுள் சித்தம் அல்ல. நாம் அழுது கொண்டு கடவுள் சிரித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அழுகின்ற மக்கள் அழுகின்ற ஆண்டவர், துன்பப்படுகின்ற மக்களோடு துன்பப்படுகின்ற ஆண்டவர். அதுதான் நம்முடைய ஆண்டோடைய பேசிக் கேரக்டர். அதுதான். அதனால தயவுசெய்து யாரும் இது மாதிரி ஆக்சிடென்ட்ல இருந்தா கடவுள் சித்தம் சொல்லாதீங்க. நம்முடைய கவலை நம்ம எதிரில் வர கவலை என்ன? ஆக்சிடென்ட் ஆகுது, கொடூரமான நோய்கள் வருவது கடவுள் சித்தம் அல்ல. கடவுள் ஆதாம் ஏவாளை படைக்கும்போது நோயை உருவாக்கி நீ நோயர் சாவுன்னு சொல்லல. அது நம்முடைய மீறுதல்கள். இன்னைக்கு நம்முடைய பணத்தின் மீது ஆசை, குறுகிய வழியில வெகு உயர்வாக வளர வேண்டும் ஆசை எல்லாத்திலும் கலப்படும். மீன்ல கலப்படம், அரிசியில கலப்படம், தோரம்பருப்புல கலப்படம், திருப்பதி நெய்யில கலப்படம். இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. நெய் ஊத சொன்னா அதை தூக்கி பன்னி கொழுப்பு தூக்கி மிக்ஸ் பண்ணி எவ்வளவு ஒரு சின்ன ஒரு மனசாட்சி கூட இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ரீசன் பணம் பணம் பணம். மரித்தா ஒண்ணு கூட வரப்போறது கிடையாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சோ அந்த இடத்துல ஆசாமி என்ன பண்ணாங்கன்னா, இவரும் கண்ணீர் வடிக்கின்றார். இந்த குடும்பத்தோடு ஆண்டவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். கானாவூர் கல்யாணத்துல மணமக்கள் ஆண்டவர் சந்தோஷப்படவில்லை. பங்கன்ஸ் எல்லாம் போய் இருக்குது. யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தனியா இருக்கிறாரு. கானாவூர் திராட்சரசத்துல ஷார்டேஜ் ஆன பிற்பாடு தான் ஆண்டவரே தேடுறாங்க. அது வரைக்கும் யூ வாஸ் அலோன். அந்த கொண்டாட்டத்தில் ஏசாமி தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. கானாவூர் கொண்டாட்டத்தில் ஏசாமி தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. செலிப்ரேஷன்ல ஜீசஸ் இல்ல.
செலிப்ரேஷன்ல ஜீசஸ் இருந்தார்னா இவர் அப்பவே சொல்லியிருப்பாங்க, he was alone, he was left alone somewhere else. அதனாலதான் அம்மாட்ட சொல்றாங்க, பையன் சொல்ல ஹெல்ப் பண்ணுவான். கொண்டாட்டத்தில் பங்கு பெற ஆண்டவர் கண்ணீரில் பங்கு பெறுகின்றார். அதான் நம்முடைய பியூட்டிஃபுல், அவருடைய கேரக்டர். அதுதான் அன்பானவர்கள், நம்முடைய மகிழ்ச்சியில கடவுள் இருக்கிறாங்க இல்லையோ, துன்பத்தில் கண்டிப்பா ஆண்டவர் இருக்கிறார். டானோடும் நம்முடைய பிள்ளையோடும் கடவுள் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு கண்ணீர் வெடிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். So we should not fear of the thing. நம்பிக்கையில் இந்த விசுவாசம் தான் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பலப்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. கடைசியாக நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். என்ன விடுதலை? ஒரே நம்பிக்கை கொடுக்கின்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறோம் அவனும் உயிர்த்தெழுவான். இதுதான் ஃபெய்த். இந்த ஃபெய்த் எல்லாம் கிறிஸ்டியானிட்டி கிடையாது. எந்த சமயமும் உயிர்த்தெழுதலை பற்றி பேசவில்லை, எந்த சமயம் உயிர்த்தலை பற்றி பேசவில்லை. ஆனால் உயிர்த்தலை பற்றி பேசுகின்ற ஒரே சமயம் எது என்றால் கிறிஸ்தவ சமயம். ஏன் தெரியுங்களா? எந்த சமயத்திலும் கடவுள் என்று சொல்லுகின்றவர்கள் உயிர்த்தெழவில்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர. எந்த சமயத்திலும் உலகத்துல கடவுள் என்று தன்னை சொல்லிக் கொண்டவர்கள், கடவுள்களை காட்டிக் கொண்டவர்கள் மரிக்கவில்லை. மக்களுக்காக மரித்த பின் 3ஆம் நாள் உயிர்த்தெழவில்லை. மரித்து நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரே கடவுள் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால்தான் அந்த விசுவாசம் நமக்கு இருக்குது. எப்படி கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் கிறிஸ்துவுக்குள் மரித்த நம்மையும் மீண்டும் உயிரோடு எழுப்பார் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் ஆண்டவர் நம்முடைய துக்கத்திலும் துக்கத்திலும் துன்பத்திலிருந்தும் நமக்கு ஒரு முழு விடுதலை கொடுக்க ஆண்டவராக இருக்கிறார். டான் பிள்ளைகள் சொல்ற மிக முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆர்வமாக இருக்கின்றார். உங்களுடைய கண்ணீரோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். வெகு விரைவிலே கடவுள் உயிர்த்தெழுதல் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக நம்பிக்கையை பலப்படுத்த வல்லவராக இருக்கின்றார். ஒரே ஒரு ரீசன் சொல்லி ஆசைப்படுகின்றேன். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, அம்மா இந்த பொண்ணு எப்படி அடுத்தது உலகமா யோசிப்பாங்க இல்லையா? சின்ன வயசுல அப்பா அம்மா விட்டு போயிட்டா எப்படி இந்த குழந்தை வளரும், எப்படி இந்த யாரு இந்த அம்மாக்கு இருப்பாங்க? ஒன்று சொல்லிட்டுங்களா, நான் பார்த்த வகையிலே பெற்றோர் அரவணைப்பில் வளர்கின்ற குழந்தையை விட ஆர்ப்பனா செமி ஆர்ப்பனா வர்ற பிள்ளைங்க எதிர்காலத்தில் பெரியவர்களாக நல்ல சரியான மகளாக இருக்கின்றார்கள். நான் பார்த்த சம்பவம். நீங்க பேரண்ட்ஸ் கஸ்டடியில வளர்ற பிள்ளைங்களை விட எந்த குழந்தைங்க ஆர்ப்பனா செமி ஆர்ப்பனா கடினப்பட்டு வளர்கின்றார்களோ உலகத்திலே அவர்கள் பிற்காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஏன் தெரியுங்களா? பெற்றோருடைய நம்முடைய வளர்ப்பை விட கடவுள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோரா என்று வளர்க்கும் பொழுது ஏசாமி சொல்றாரு இல்லைங்களா, பொல்லாத தகப்பனாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விலை கொடுக்கும் பொழுது பரம பிதாவாக நான் நல்ல விலை கொடுப்ப அதிக நிச்சயம் அல்லவா? அதுதான் உண்மை. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை காட்டுங்கன்னா பிள்ளைகளின் வாழ்க்கை கடவுள் பார்த்துக் கொள்ளுவார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். கடவுள் எப்படி அற்புதம் பண்றார் பாருங்க. இது மாதிரி தாயால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் ரொம்ப வருஷம் நிகழ்ச்சிங்க. என்னுடைய கிளாஸ்மேட் 2 சீனியர் ஒரு பெண் இருந்தாங்க. திருமணம் ஆகிச்சு, முதல் குழந்தை பிறந்தாச்சு, 2வது குழந்தை பிறந்தாச்சு, அழகான ஆண்மகன் பிறந்த 3 நாள் தான் ஆச்சு. இதே நவம்பர் மாதம் தான் நார்மல் டெலிவரி முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த பொண்ணுக்கு லேசா வீசிங் இருந்தது. அப்ப அந்த டாக்டர் சொன்னாரு, வீசிங் இருக்கு, ஃபேமிலி பிளானிங் பண்ண வேணாம், ஜனவரியில் பண்ணிக்கலாம் இல்ல பிப்ரவரியில் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்க வந்தாங்க, பெரிய மருத்துவர் பேர் சொல்ல விரும்பவில்லை, நிறைய பேர் சொல்ல தெரிஞ்சிடும், பெரிய மருத்துவர். நான் பண்றேன் என்ன டாக்டர் சொல்றாருன்னு சொல்லிட்டு 3 நாளிலே ஒரு டாக்டர் வேண்டாம் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து சென்ற பெண்ணை 3ஆம் நாள் ஃபேமிலி டாக்டர் கூட்டு போய் என்ன பண்றாங்க, ஃபேமிலி பிளானிங்காக உள்ள போடுறாங்க. தேட்டரில் சென்ற சகோதரி வெளியே வரவில்லை, அனிசேஷா கொடுத்தாங்க, வீசிங் வந்துச்சு, சாப்டர் க்ளோஸ். குழந்தைக்கு எத்தனை நாள்? 3 நாள். இது கடவுள் சித்தம் என்று சொல்லுவோமா, மனிதன் தவறு என்று சொல்லுவோமா? முழுக்க மனிதன் தவறு. அப்ப அந்த குழந்தை பால் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. 3 நாள் குழந்தை என்ன பண்ணுவீங்க? அங்கு கடவுள் அற்புதம் பண்றார் பாருங்க. இறந்த சகோதரியுடைய சகோதரன், அதாவது அண்ணி குழந்தை பெற்றிருக்காங்க. அப்பதான் அந்த சகோதரி இந்த குழந்தை எடுத்து பால் கொடுத்தாங்க. அம்மா பாடியில் இருக்குது, அண்ணி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க. அந்த குழந்தையை கடவுள் காப்பாற்றி இன்னைக்கு அந்த குழந்தை கல்யாணம் நீ நல்ல ஒரு உயர் ஸ்தானத்தில் இருக்கிறான். அந்த சகோதரி இருந்தாலும் கூட அந்த பள்ளி அந்த குழந்தைய வளர்த்திருக்க முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா, மனுஷன் கைவிடலாம், உலக பிரகாரமான பெற்றோர் கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார்.
அது ரொம்ப அழகான வார்த்தை பைபிள் இருக்குது. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பில்லை. பிள்ளைகள் சொல்ல ஆறுதலான செய்தி தான். அம்மா இல்லாம போலாம், ஆனா அம்மாவுக்கெல்லாம் பெரிய அம்மா ஏசப்பா இருக்காங்க, கைவிடவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம கனிவு போது அழுகுறாரு, நமக்கு உதவி செய்ய ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. விசுவாசம் என்ற நம்பிக்கையில் நம்மை பலப்படுத்தி தொடர்ந்து நம் வாழ்க்கையிலே முன்னேற அவருடைய அருளையும் ஆண்டவர் கிருபையும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். கண்களை மூடி தலைகளை தாரி ஜெபம் செய்ய மத்தியில் இருக்கின்ற அல்தர் அலெக்ஸ் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்வின் ஊற்றாம் எங்கள் பெற்றவராம் தாயும் தந்தையுமாகிய எங்களை படைத்த கடவுளே, எங்கள் வாழ்விலே என்றும் நன்மைகளை செய்கிறவரே, நாங்கள் துயரும்போது, நாங்கள் வேதனையுறும்போது, நாங்கள் துக்கத்திலே ஆழ்ந்திருக்கும் போது எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்துகிறவர்களே,